ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்க, நம்ம அவசரமா ஒரு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது சட்டுன்னு வச்சிடலாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், இன்னைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போறோம். சட்டுன்னு எப்படி நம்ம குயிக்கா நம்ம ஈஸியா வைக்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். இஞ்சி நம்ம மேல் தோல் சீவி எடுத்துக்கலாம். இஞ்சி தோல் சீவி போறோம். அடுத்தது பூண்டும் பொடிச்சுக்க போறோம். இப்போது நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட அரைச்சி வச்சிருக்கேன், அது காலி ஆகி போயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி தான் செய்ய போறோம். மெட்ராஸ்ல செம்ம வெயிலுங்க, சரியான வெயில் அடிக்குது. உங்க ஏரியாலாம் எப்படி வெயில், மணல்லாம் எப்படி இருக்கு? இந்த சென்னையில வெயில் தாங்க முடியல, அந்த அளவுக்கு வெயில். மதியான டைம்லாம் வெளியில போனேன்னு வச்சுக்கோங்க, வேறாயிடுங்க, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. உங்க ஊர்ல எல்லாம் வெயில் கம்மியா இருக்குங்களா? இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சியெல்லாம் ரெடி பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு நம்ம சேனல்ல நிறைய ரெசிபி, சூப்பர் ரெசிபி எல்லாம் போட்டுக்கோங்க, பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சிக்கன் ரெசிபி, சிக்கன் கிரேவின்னு. அது செம்ம டேஸ்ட்டுங்க. இன்னைக்கு சாப்பிடும்போது நீங்களும் அதை போல செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. நீங்களே கமெண்ட்ல சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சிக்கன் கிரேவி ரெசிபி. நம்ம வீடியோ எல்லாம் ஈஸியா குயிக்கா செய்யற மாதிரி தான், அங்க வீட்டுல உள்ள பொருளை வச்சு செய்யற மாதிரி தான் நான் ரெசிபி போட்டிருக்கேன். நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு குயிக்கா எப்படி செய்யுது, எவ்வளவு டேஸ்டா செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய ரெசிபி போட்டிருக்கேங்க. பாருங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் கிச்சன்ல நிக்கிறதே வேர்த்து போடுங்க. போதும். அடுத்தது பூண்டு வச்சுக்கலாம். அலசி எடுத்துக்கணும். பூண்டும் மிக்ஸ் எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் உரிச்சிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேங்க. இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போர் அடிச்சிடும். வச்சுட்டோம். சிக்கனும் கழுவி வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பற்ற வச்சுக்கலாம். நம்ம குக்கரை வச்சிட்டோம். குக்கரை வச்சுட்டு ஸ்டார்டிங்ல நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம குக்கர் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதனால டைரக்டா சிக்கனை சேர்த்து வச்சு, அடுத்தது 2 பச்சை மிளகாய், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், அடுத்தது ஒரு 100 கிராம் தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. இதுல தண்ணி கொஞ்சம் சேர்த்துருவோம். நம்ம வதக்கல கொள்ளல, அப்படியே எல்லாம் டைரக்டா சேர்க்கிறோம். ஓகேவா? அடுத்தது இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன். ஓகே, சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்.
இது கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு விழுது. இது மசாலா சேர்த்துக்கலாம். இது வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது 3 ஸ்பூன் தனியாத்தூள். அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் எல்லாம் சின்ன ஸ்பூன் தான் கரம் மசாலா. இப்போது நம்ம உப்பு சேர்த்துப்போம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அப்படியே ஒரு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துருவோம். 2லேருந்து ஒரு 3 விசில். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இது கூட கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். எதுவுமே நம்ம வதக்கல, எதுவும் செய்யல. எல்லாம் அப்படியே போட்டு நம்ம ஆவி வந்தோடனே குக்கர் வெயிட் போடலாம். அப்படியே இருக்கட்டும். குக்கர் ஆவி வந்துச்சு. வெயிட் போட்டுருவோம். அப்படியே ஒரு 4 விசில் வரட்டுங்க. சிக்கன் வேக வரைக்கும். சூப்பரா குயிக்கா ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு 2 விசில் வந்துச்சு. ஆல்ரெடி 2 விசில் வந்துச்சு. திரும்பவும் நம்ம 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ண போறோங்க. கருவேப்பிலை அரைச்சி எடுத்துக்கணும். எனக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டு போறோம். ஆஃப் பண்ணிட்டோம். சிக்கன்லாம் வெந்திருக்கோம். இல்லை ஆவி வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இல்லை ஆவி வெளியே போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாங்க. உள்ள ஆவியெல்லாம் வெளியே போயிடுச்சு. ஓப்பன் பண்ணாங்க. சிக்கன்லாம் நல்லா எப்படி வெந்திருக்கு எல்லாம் பார்க்கலாமா? சூப்பர். இதெல்லாம் குக்கர் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எல்லாம் நமக்கு பதமாக வெந்து வந்துடுச்சு. இதில் நம்ம தேங்காயை சேர்க்கப்போம். எப்படி வெந்திருக்கு பார்க்கலாம். சுடுதுங்க. கையில் லைட்டாக நினச்சிக்குவோம். கொஞ்சம் நேரம் வெந்துடுச்சு. ஒரு 4 விசில் தான் வச்சோம். சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. இதில் தேங்காய் சேர்த்துக்கோம். தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/4 முடி போல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷன் தான். அதுக்காக தேங்காய் பிடிக்கல அப்படின்னாக்கா அப்படியே குழம்பு சர்வ் பண்ணலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம். கொஞ்சமா கிளறி இல்லை. கொடி வரட்டுங்க.
நம்ம தேங்காய் ஊற்றிருக்கோம்ல, இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். நல்லா சோப்பு வச்சுட்டு குழம்பு டிக்கன் செய்து வச்சிடலாம். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டிங்க, இந்த தாளிப்புக்கு நம்ம சேர்க்கலாம். அது அப்படிதான் பிளாக் இருக்கும். சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோம் நம்ம தாளிக்கிறதுக்கு. நல்ல சீக்கிரமா நம்மளுக்கு இந்த ஈரம் காயும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ குயிக்காக சிக்கன் குழம்பு ரெடி ஆகுது பாருங்க. நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாலோ, இல்லை நம்ம வீட்டில் லேட்டாக நமக்கு சமைக்க ஆரம்பித்தாலோ, டைம் இல்லை, எல்லாருக்கும் பசியோட உட்காந்துருக்காங்க, அந்த நேரத்தில் நம்ம குயிக்காக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இது போல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வதக்கினாலும் ஒரே டேஸ்ட்டு தாங்க, வதக்காமல் நம்ம அப்படியே செஞ்சாலும் ஒரே டேஸ்ட்டு தாங்க. காஞ்ச மிளகா ஒரு 3 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், அது கிள்ளி சேர்த்துக்கோ. அடுத்தது ஒரு ஸ்பூன் சோம்பு, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, 2 இலை கருவேப்பிலை நம்ம அலசி வச்சுருக்கோம். இது படப்படன்னு வெடிக்கும், அதனால் கொஞ்சம் தூரமாக வெள்ளன்னு போடணும். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே குழம்பு சேர்த்துக்கலாம். சூப்பராக முடிஞ்சிச்சுங்க வேலை. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம உப்பு, டேஸ்ட்டு, காரம் எல்லாம் சேர்த்து பார்க்கலாமா? பாருங்களா, தக்காளிலாம் நல்லா வெந்து நல்லா பதமாக வந்துடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டுங்க, செம்ம. கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குயிக்காக நமக்கு சிக்கன் குழம்பு முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாக இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போல் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. அம்மா சிக்கன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பரா நல்ல ஒரு சிக்கன் குழம்பு குயிக்கா. தேங்க்யூ.